இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஓட்டர் ஐடி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம், அல்லது நேம் கரெக்ஷன் பண்ணியிருப்போம், அல்லது டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணியிருப்போம், அல்லது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒன்று நம்ம பண்ணியிருப்போம். அதை பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஒன்று நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செல்லுக்கே வந்திருக்கும், அல்லது அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஸ்லிப் நமக்கு கிடைக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வரும். எரர் எப்படி நம்ம சரி பண்றது அதை பார்க்கறது இந்த வீடியோ பேக் பண்றோம். வாங்க வீடியோ போகலாம். எப்படி அந்த எரரை சரி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய என்விஎஸ்பி இந்த என்எஸ்பி உடைய போர்ட்டலுக்கு போயிருங்க. போய் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள வந்துடுங்க. உள்ள வந்தோடனே நீங்க இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண வந்து இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு. நமக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இதில் டைப் பண்ணணும். ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தாச்சு. நம்ம எந்த ஸ்டேட்ல நீங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த ஸ்டேட்டை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு இந்த சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா எரர்னு வந்துருச்சு. நோ சூஸ் ரெக்கார்டு ஃபவுண்டுங்க வந்துச்சு. இது நம்ம வந்து தப்புன்னு சொல்லுது. அது என்ன காரணம், அது தப்பாக காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் 22201020032241240 போட்டு நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எரர் வருது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 080 இதுதான் மிஸ்டேக்கு. இதுலதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவறு பண்ணியிருக்கோம். இந்த 080 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லெட்டர் ஆங்கில லெட்டர். இது ஆங்கில லெட்டர் போட்டாத்தே அவங்க வந்து அது கரெக்டாக அவங்களுக்கு அதை ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து 0 போட்டோம்னா எரரே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த இடமும் வந்து ஆங்கில லெட்டர்ல இருக்கும். இந்த நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு ஆல்பபெட் நம்பர் இருக்கும். இந்த நம்பர் எப்பயுமே வந்து 8ல இருக்கும். 8, 9, 7 எப்படி காமிக்கும். இந்த இடமும் ஏலேருந்து இசட் வரைக்கும் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல வந்து 2 ஓ வந்ததுனால 2 0 வந்ததுனால இது வந்து ஓ தான். இது வந்து ஓ போட்டோம்னா கரெக்டாக வரும். இதுவும் ஓ போடணும், இதுவும் ஓ போடணும். இந்த பார்த்தீங்கன்னா இதுல வந்து இந்த ஜீரோவுக்கும் வித்தியாசம் தெரியுது. நல்லா தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும். இதை நம்ம கவனிச்சாலே நமக்கு புரியும். இதை பார்த்து இந்த ஜீரோவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓ கேபிட்டல் ஓ போடணும். அதே மாதிரி இதுவும் ஓ போடணும். இப்போ நம்ம ஓ கொடுத்து போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 0 போட்டுக்கோம். இங்கே ஆங்கில லெட்டர் ஓ கேபிட்டல் லெட்டர் கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க, கேபிட்டல் லெட்டர்ல ஓ கொடுங்க. ஓ கொடுத்துட்டு இப்போ நீங்க வந்து என்ன செய்றீங்க, சப்மிட் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காமிக்குது. எந்த எரருமே வரல. இந்த மாதிரி நம்ம வந்து இதை ஒரு கரெக்ஷன் பண்ணி நம்ம அந்த ஸ்டேட்டஸை நம்ம வந்து
செட் பண்ணணும். இதை வந்து நம்ம எப்பயுமே வந்து இந்த இடமும் ஆங்கில லெட்டர்ல இருக்கும், எப்பவுமே கவனமா. இது வந்து ரெண்டு ஆங்கிலத்துக்கு வந்ததுனால நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு குழப்பமா இருக்கும். ஆக்சுவலா வந்து இது ரெண்டுமே ஆங்கில எழுத்து. இதுவும் ஓ போகணும். ஓ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ்ல வந்து உங்களுக்கு கரெக்டா காமிக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ஸ்டெப் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க, அதில் ஆள் கொடுங்க. அப்போதே நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் இருக்குது. டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம அதுலேயும் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. இ சேவை மையம் பற்றி தகவல் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மீண்டும் புத்தம்புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.